வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பூசணிக்காய் வச்சு வடகறி பண்ண போகிறோம். பூசணிக்காய் துண்டை தோல் நீக்கி வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போடுறதுக்கு வச்சுருக்கிறேன். இன்னும் கட் பண்ணணும். இது 3 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு தேங்காய் உடச்சி தேங்காய் பால் எடுத்து செய்ய போகிறோம். இப்போ எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ பூசணிக்காவை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுருக்கிறேன். அதுக்கு போட வேண்டியது உப்பு, கடலை மாவு, தக்காளி குழம்பு தாளிக்கிறதுக்கு அரைச்சி வச்சுருக்கிறேன், பால், தேங்காய் பால், வெங்காயம் 3 வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதுக்கு போடுறதுக்கு, இஞ்சி பூண்டு விழுது, இது சோம்பு பொடி, இது சீரகப்பொடி. இப்போ எல்லாத்தையும் போட்டு கலந்து பிசைஞ்சு உருண்டை பிடிக்கலாம். இப்போ உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க, அளவாக போட்டுக்கோங்க. இப்போ கடலை மாவு, போட்டுட்டு கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சோண்டு போடுங்க. அப்புறம் ஜீரகத்தூள், இது சோம்புத்தூள், ஜீரகத்தூள் கொஞ்சோண்டு, எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு உருண்டை பிடிச்சிட வேண்டியதான். இப்போ அடுப்பை தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடுறோம். அடுத்து தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாமா? இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன், அளவாக ஊற்றிக்கோங்க. இப்போ வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை, இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கரம் மசாலா பொடி கொஞ்சம் போட போகிறோம். இது ஒரு ஸ்பூன் கிட்ட எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த உருண்டைக்கு கொஞ்சம் காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். இது எண்ணெயிலையும் போடலாம், இதில் ஆவியும் கட் பண்ணியும் போடலாம், ரெண்டுமே பண்ணலாம். இப்போ நான் சின்ன சின்ன உருண்டையாக இதில் போடலாம். பொரிக்கவும் செய்யலாம், ஆவி கட்டியும் போடலாம். ஆவி கட்டி நல்லா கட் பண்ணியும் போடலாம். ஒரு சிலருக்கு ஆவி கட்டி போடுவாங்க, நான் பொரிச்சு போடுவேன் கொஞ்சம் எண்ணெயில். ரெண்டுமே பண்ணலாம், இதில் நல்லாயிருக்கும். மிளகா போட்டோம் 2.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த கரண்டியில் வதக்கிட்டு இப்போ தக்காளி சாஸை அளவாக உப்பு போட்டுக்கோங்க, அளவாக போட்டுக்கோங்க. கொதிக்கட்டும். கொதித்த பிறகு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தேங்காய் பாலை ஊற்ற வேண்டியது.
இப்போ வந்து அதை நம்ம பொரிச்சிக்கிட்டு இருக்குது, வெந்துக்கிட்டு இருக்கு. வெந்தோடனே இது ஒரு கொதி வந்தோடனே இதில் போட்டு இறக்கிடணும். இப்போ நல்லா பொரிச்சு வச்சுருக்குறோமா, வந்து இதில் சேர்க்க வேண்டியதான். பூசணிக்காய் வடைகறி ரெடி ஆயிடுச்சு. பொரிச்சும் பண்ணலாம், ஆவி கட்டியும் பண்ணலாம். நல்லா ஆவி கட்டிட்டு நல்லா கையில் வந்து உதுத்துட்டு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதே பருப்பில் நம்ம இது பண்ணுற மாதிரியே இருக்கும். நான் ஏன் கடலைப்பருப்பு போடலைன்னா அதுலேயும் ஈரம் இருக்கும், இதுலேயும் ஏற்கனவே ஈரம் இருக்கிறதுனால ரெண்டும் கையில் எடுக்கிற மாதிரி வராது. அதனால தான் கடல மாவு போட்டேன். சூப்பரான வடைகறி ரெடி ஆயிடுச்சு.